all, welcome to Aarti Balaji Makeover Style. So, இன்னைக்கு video is all about Sakshi Agarwalோட shoot makeup. ஸோ அவங்களுக்கு பண்ண ஷூட் மேக்கப்பில் குட்டி குட்டி கிளிம்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஸோ எப்போயுமே நீங்கள் வந்து பேக்கிங், அதாவது ஃபிக்ஸிங் பவுடர் ஆர் டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் ஆர் பனானா பவுடர், ஸோ எந்த பவுடர் ஃபிக்ஸிங் பண்ணுறதுக்கு முன்னாடியோ அந்த பேக்கிங் ப்ரொசீஜருக்கு முன்னாடி யூ கேன் யூஸ் யோர் ப்ளஷர் லைக் லிக்விட் ப்ளஷர், லிக்விட் ஹைலைட்டர்ஸ், அது எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ கண்ணு கீழே வந்து குட்டி காம்பேக்ட் ப்ரஷ், அவங்க கொஞ்சம் க்ரீஸ் லைன்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கணும் ஷூட் டைமில் அப்படின்றதுனால ஐ ஹவ் யூஸ்ட் அ காம்பேக்ட் பவுடர் ஃப்ரம் மேக்கோடைய NC40 யூஸ் பண்ணியிருந்தேன் கண்ணு கீழே. அண்ட் ஹைலைட்டிங், அதாவது இது வந்து ஹைலைட்டர் கிடையாதுங்க, ஹைலைட் கன்சீலர்ஸ் அப்படின்னு நிறைய இருக்குது மார்க்கெட்டில், விச் இஸ் அன் அட்வான்ஸ் டெக்னிக் ஃபார் பிரைடல் மேக்கப் அண்ட் ஷூட் மேக்கப்புக்கு கூட. ஸோ பியூட்டி பிளெண்டரில் லைட்டாக எடுத்துட்டு அண்ட் நோ ஷார்ப்பனிங், ஏன் மேம் ப்ரஷ் யூஸ் பண்ணல அப்படின்னு டவுட் வரலாம். இது வந்து கொஞ்சம் வந்து நான் பேக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ண ப்ரொசீஜர். ஸோ பேக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த ப்ரஷ்ஷோட லைன்ஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து லைனாக விழும் ஸ்கின்ல. ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து பியூட்டி பிளெண்டர்லேயே வந்து நோ ஷார்ப்பனிங் பண்ணேன். ஸோ பீயிங் ஒரு ஃபோட்டோ ஷூட், ஒரு செலிப்ரிட்டி ஷூட் அப்படின்னும் போது ஃபீச்சர் ஹைலைட்டிங்கில் கொஞ்சம் ஜாஸ்தி கான்சென்ட்ரேட் பண்ணியே ஆகணும். அண்ட் அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுறது வந்து பேக்கிங் பவுடரில் காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணிட்டேன். அண்ட் திஸ் இஸ் another பியூட்டி பிளெண்டர். நான் யூஸ்வலி 2 பியூட்டி பிளெண்டர்ஸ் வச்சுருப்பேன், ஏன்னா டார்க்கர் கலர்ஸ்க்கு லைட்டாக கலர்ஸ்க்கு, ஏன்னா கலர்ஸ் சம்டைம் மிக்ஸ் ஆகிடும். ஈவன் ப்ளஷர் மேலேயும் நம்ம போடுவோம், ஸோ அந்த பிங்க் எல்லாம் ஒட்டிடும் அண்ட் தெரியாமல் நம்ம வேறு இடத்துல போட்டுட்டோம் அப்படின்னாலும் ஒரு மாதிரி பேட்சாக ஆகிடும். அண்ட் see how good the skin looks. இது எல்லாமே ரா என்னுடைய சூப்பர் டூப்பர் ஃபோனில் எடுத்தது தான். ஸோ ரொம்ப ப்ரொஃபஷ்னல் கேமராலலாம் நாங்கள் எடுக்கலை. ஸோ நிறைய வந்து வி ஹேட் லாட் ஆஃப் சிட்சாட்ஸ் பண்ணிகிட்டே பேசிக்கிட்டே பண்ணோம். ஸோ நானும் பேசிக்கிட்டே இருப்பேன், எனக்கு வர செலிப்ரிட்டிஸும் பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் எனக்கு அமைகிறாங்க. ஸோ ஸ்வீட் ஆஃப் ஹர். கொஞ்சம் வந்து செலிப்ரிட்டிஸ் பண்ணணும் அப்படின்னாலே பிகினர்ஸ் வந்து நிறைய பேர் என்னை கேட்பாங்க, கொஞ்சம் வந்து பயமாக இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படிலாம் கிடையாது. தே ஆர் வெரி ஸ்வீட் இனஃப் டு ஒர்க். அண்ட் நிறைய நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸும் அந்த மாதிரி பண்ணும்போது இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் லிப் ஷேப் வந்து ஐ ஹவ் யூஸ்ட் அ டிஸ்போசபிள் ப்ரஷ். ஸோ டிஸ்போசபிள் ப்ரஷ் வந்து நிறைய யூஸ் பண்ணுவேன், ஸ்பெஷலி ப்ரைடுக்கும் சரி மாடல்ஸ்க்கும் சரி. அவுட்லைன் மட்டும் வந்து இந்த மாதிரி டிஸ்போசபிள் ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள், பர்ஃபெக்டாக வரும். லிப்புக்காகவே வந்து இந்த மாதிரி வருது ஆக்சுவலாக. ஸோ இட்ஸ் வெரி சேஃப் அண்ட் க்ளீன் அண்ட் வெரி நீட் டு ஒர்க். அண்ட் ஒரு மாதிரி மேட் கலர், ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆக வேணாம், ஏன்னா ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஆயிலியாக கொஞ்சம் ஷைனியாக பண்ணியிருந்தேன், அதனால வந்து லிப்ஸ்டிக் கலர் வந்து கொஞ்சம் மேட் ஃபினிஷாக கொடுத்துருந்தேன். அண்ட் இது ஒரு மாதிரி ஒரு என்ன பிராண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் ஃப்ரம் கிக்ஸ் காஸ்மெட்டிக்ஸோடைய ஒரு கலர் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் ஆல்ரெடி ஐஷேடோ வந்து நான் டெக்னிக்கில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அகெயின் அதுவும் உங்களுக்கு நான் ரிப்பீட் பண்ணுறேன். அண்ட் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி அப்ளை பண்ணணும். அவங்கள ஸ்மைல் பண்ண சொன்னால் கூட அந்த லிப்ஸ்டிக் எடுக்கிறோம் இல்லையா, அந்த டைரக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் நீங்கள் ஃபில் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ எப்படி இருக்க பாருங்களேன், அந்த ஸ்கின் வந்து இட்ஸ் வெரி நேச்சுரல் அண்ட் வெரி நியூட் லுக். கம்ப்ளீட் நியூட் சொல்ல முடியாது, பட் இட் லுக் வெரி குட் ஆக்சுவலி வித்தவுட் ஃபில்டர். நான் ஃபில்டர் எடிட்டிங் எதுவுமே நான் பண்ணலை. அண்ட் அந்த பெரிய லைட்ஸ் வச்சும் நான் எடுக்கலை. அண்ட் ப்ரோஸ்க்கு ஐம் யூஸிங் பியூட்டிலீஷியஸோடைய ப்ரஷ், ஐப்ரோ ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். ஐ ஹவ் யூஸ்டு PACயோடைய ஐப்ரோ இது இருக்கும் இல்லையா, ஜெல் டைப், ஸோ அது யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக என்னோடய டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா தெரியும், ரொம்ப ஸ்டார்டிங்லேருந்து அப்ளை பண்ணாதீங்க. இட் வில் லுக் வெரி unnatural for brides, but ஷூட்ஸ்க்கு பிரச்சனை இல்லை. எஸ், யூ கேன் டூ மூவிஸு, ஷூட்ஸு, ட்ராமாஸ் எல்லாம் பண்ணும்போது யூ கேன் டூ. பட் ப்ரைடல் எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஸ்டார்டிங்லேருந்து எடுக்க வேணாம். யூஸ் அண்ட் ஆங்குலர் ப்ரஷ் அப்படின்றது ஒரு பக்கம் சரிவாக இருக்கக்கூடியது. ஸோ வெரி தின் அண்ட் யூஸ் அ குவாலிட்டி ப்ரஷ். அண்ட் அதே சமயம் அந்த ப்ரஷரும் ஒரு பக்கம் இருக்கும், அந்த ரோலர் ப்ரஷ் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதை வச்சு நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக க்ளீன் பண்ணிவிடுவேன். ஸோ அந்த ஹேர் வந்து உள்ளே சுருண்டுட்டு இருக்கோம் இல்லையா, அது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வரும். அண்ட் ஹேருக்கு வந்து வி டிட் கேர்ள்ஸ். ஸோ ஒரு சாஃப்ட் கேர்ள்ஸ் மாதிரி பண்ணோம், ரொம்ப ஸ்ப்ரே அப்ளை பண்ணலை, ஏன்னா ஒரு மாதிரி ஸ்டிக்கியான ஒரு ஃபீல் தரும். ஆர்டிஃபிஷியல் ஒரு பிரைடல் லுக் மாதிரி கிடையாது இது. ஸோ திஸ் வாஸ் லைக் அ ஷூட் மேக்கப், ஒரு ஆட் ஷூட் மேக்கப் அப்படின்னும் போது வி ஜஸ்ட் டிட் அ வெரி சாஃப்ட் கேர்ள்ஸ்.
இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் கேர்ள்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ சாஃப்ட் கேர்ள்ஸில் நிறைய வகை இருக்குது. அதாவது உல்டாவாக பண்ணலாம், நேச்சுரலாக பண்ணலாம், ரிவைண்டடாக பண்ணலாம். ஸோ நிறைய வகை. இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பேர்ல்ஸ் அகாடமிக்கு கோர்ஸ் வந்தால் தான் புரியும். ஸோ வி ஹாவ் அவர் 15 days ப்ரோ பேட்ச் ஸ்டார்டிங் ஆன் November 10th அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வி கிவ் ஒன்லி 12 ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் தான் கொடுப்போம் இப்போ பேட்ச்க்கு வித் கவர்மெண்ட் சர்டிஃபிகேஷனோட வரும். ஸோ டோன்ட் மிஸ் டு ஜாயின் அவர் ப்ரோ கிளாஸ். இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, இட்ஸ் அ லைஃப் டைம் கோர்ஸுங்க. நீங்கள் முடிச்சதுக்கப்புறமும் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் வரலாம். எந்த மேக்கப் எத்தனை வாட்டி புரியலனாலும் திரும்பவும் சொல்லி கொடுப்போம். அதுக்கு எதுவும் சார்ஜபிள் கிடையாது. அண்ட் ஃபைனலி I was doing all the touch-up கான்டோருக்கு வந்து ஐ யூஸ் ஃபென்டி பியூட்டியோடைய கான்டோரு. ஸோ நிறைய பேர் மேம் எடுக்கிறது எல்லாத்தையும் யூடியூப்பில் போடுங்க மேம் அப்படின்னு கேட்டதுனால ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து அப்படி எவ்வளோ முடிஞ்சதோ ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ I'm again using an angular brush. இப்போ வந்து ரொம்ப பிடிச்ச ப்ரஷஸ் எது மேம் எனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பியூட்டிலீஷியஸ், அதில் தான் நிறைய நான் ஒர்க் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கு ப்ரஷோட குவாலிட்டி அண்ட் ஷேப்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் த மஸ்காரா, ஃபைனலி மஸ்காரா வந்து ஜஸ்ட்டு லேஷஸ் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணலை. சாக்ஷி மேம் வந்து லேஷஸ் எதுவும் வேண்டாம் எனக்கு அப்படின்ட்டாங்க. அண்ட் ஈவன் காஜல் கூட போடல, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ காஜல் எதுவுமே நாங்கள் அப்ளை பண்ணல. ஜஸ்ட் ப்ரஷ் அவுட் மட்டும் பண்ணுறேன், கீழே இருக்கக்கூடிய லேஷஸ் அண்ட் மேலே இருக்கக்கூடிய லேஷஸ். ஸோ இதுதான் அந்த ஷூட்டோடைய பிக்ஸ். ஸோ இட் இஸ் அ ஸ்டைலிஷான ஒரு ஷூட் இது. ஸோ ஒரு மேக்கப் கற்றுக்குறோம் அப்படின்னா, ஒரு மேக்கப் கோர்ஸ் அப்படிங்கிறது பிரைடல் மேக்கப்புக்கு மட்டும் கிடையாது. யூ கெட் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆன் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம். ஒரு ஷூட் பண்ணுறதுக்கு இருக்கலாம். இப்போ வேணால் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அப்படி கதவு தட்டும் இன்ஸ்டாகிராம் மெசேஞ்சரில். ஸோ நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஷூட் மேக்கப் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பிரைடல் மேக்கப். பிரைடல் மேக்கப் மாதிரி பண்ண மாட்டோம் இது. அதுக்கான லென்ஸு, லேஷு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது மேக்கப் முதல்ல. ஸோ அதான் சார், ஒரு மேக்கப் கற்றுக்குறோம் அப்படின்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். உங்களுக்கு ஷூட் மேக்கப் வரும், லைக் வந்து மூவிஸில் சான்ஸ் கிடைக்கலாம், ப்ரைடல் மேக்கப்புக்கு கிடைக்கும், எக்ஸ்ட்ரா மேக்கப் பண்ணுறோம். அண்ட் இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ், இப்போ நிறைய என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் சீரியல்ஸ்க்கும் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ சூப்பர் பியூட்டிஃபுல்லான ஒரு ஷூட்டாக அது அமைஞ்சிருந்தது அன்றைக்கி எங்களுக்கு சாக்ஷிக்கு. ஸோ அவங்கக்கிட்டதும் நிறைய சஜஷன்ஸ் வந்து எனக்கு சொல்லுவாங்க. அண்ட் அங்கேருந்து என்னை செக் பண்ணவும் சொல்லுவாங்க, லைக் வந்து பர்ஃபெக்டாக இருக்கா பாரார்த்தி அப்படிலாம் கேட்பாங்க. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த லுக் எப்படி இருக்குது அப்படின்னு இன்னும் 2-3 ஷூட்ஸ் நான் பண்ணியிருக்கேன் சாக்ஷிக்கு. ஸோ அதுவும் நான் எந்த அளவுக்கு நான் எடுத்திருக்க வீடியோன்றது எனக்கே தெரியல. ஸோ ஏதாவது ஜாயின் பண்ணி உங்களுக்கு, ஏன்னா நிறைய பிகினர்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க, மேம் நீங்கள் எதை வேணால் போடுங்க நாங்கள் பார்க்குறோம். பிகாஸ் இட் ஹெல்ப்ஸ் அஸ். ஏதோ ஒரு சின்ன டிப்ஸ் நாங்கள் கற்றுக்குறோம் அது மூலயமா. அண்ட் எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வருது, அண்ட் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது, நாளைக்கு எங்களாலையும் பண்ண முடியும், இந்த மாதிரிலாம் எதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. த பேஷன் ஃபார் மேக்கப் அப்படின்றது என்றைக்குமே வந்து குறைவே குறையாது. நம்ம பார்க்க நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்குவோம். அதை விட ப்ராக்டிஸ் பண்ண இன்னும் நிறையவே கற்றுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது எங்களுடைய ப்ரோ பேட்ச் ஜாயின் பண்ணுறதுல வந்து, இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ், நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். ஸோ யூ கேன் ஜஸ்ட் கால் மீ ஆர் பிங் மீ இன் வாட்ஸ்அப். சீக்கிரம் உங்கள் சீட்ஸை புக் பண்ணிக்கோங்க. ஒன்லி 12 seats per batch and the batch starts on November 10th. அண்ட் பாடிக்கெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரான்சி பிங்க் டிண்ட் கொடுத்துருந்தேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபேஸ்க்கோ பாடிக்கோ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அவங்க வந்து எனக்கு ஒரு பிங்க் அண்டர் டோனில் வந்து பண்ணுங்கள், அந்த பாடி கலரே எனக்கு தெரியும், எனக்கு ரொம்ப ஒயிட்டிஷாக வேணாம் அப்படின்ட்டாங்க. ஸோ ஆஸ் பர் த டைரக்டர், ஆஸ் பர் சாக்ஷி அண்ட் ஆஸ் பர் த லுக் கிரியேட்டட் ஃபார் த ad, இதெல்லாம் பொறுத்து தான் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in another video. Yes, come on, shorty, let's go. Girl, I see you over there in the corner of the dance floor, and I know you're acting shy, looking at the corner of your eyes. So I pick my heart up off the floor.